அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் வேலை பெற வேண்டும் என்று சொன்னால் எந்த பாடத்தை முதன்மையாக கொண்டு படிக்க வேண்டும் என்றால் பொதுத்தமிழ். பொதுத்தமிழை படி, அரசு வேலையை பிடி என்பது இந்த பயிற்சி களத்தில் வழங்கப்படுகின்ற தாரக மந்திரம். ஆம் கண்மணிகளே, இப்பேற்பட்ட இந்த பொதுத்தமிழ் அப்படின்றது உங்கள் கையடக்க பதிப்பாக நம் பயிற்சி மையம் 7 அலகுகளும் உள்ளடங்கிய 3 தொகுதிகளை உங்கள் கைகளிலே தவழ விட்டிருக்கோம். அந்த புத்தகங்கள் உள்வாங்கிய மாணவ கண்மணிகள் எல்லாரிடத்திலும் இருந்து வந்த கோரிக்கை என்னவென்று சொன்னால், இதை அடியொட்டி எங்களுக்கு ஒரு டெஸ்ட் ஷெட்யூல் கொடுங்க, இதை படிக்க வைப்பது, அந்த புத்தகத்தை படிக்க வைப்பதற்கான ஒரே தீர்வு களம் பிளான் 100 டேஸ் சேலஞ்ச். அதான் உங்களுக்கு கையில் வந்து நிற்க போகுது. 100 நாள் உங்களுடைய சேலஞ்சாக இருக்கு. 100 நாள், இந்த 100 நாள் எப்படி போராட போறீங்க? இடைவிடாத போராட்டம், அதான் முக்கியமானது. இடைவிடாத போராட்டம், ஒவ்வொரு நாளும் போராட்டம். 100 டேஸ் சேலஞ்சுக்கு யாரெல்லாம் தயாராக இருக்கீங்க? எத்தனை பேர் தயாராக இருக்கீங்க? நான் யார் டாப் அவுட் ஆஃப் ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு நீங்கள் வைக்கிற எத்தனை வினாக்கள் வைத்தாலும் முழு மதிப்பெண் பெறுவதற்கு எத்தனை பேர் தயாராக இருக்கீங்க? ஒரு நாளைக்கு நாம் படிக்க போகின்ற குறைந்தபட்ச பக்கங்கள் 20 பக்கம், அதிகபட்சம் 30 பக்கம், அவ்வளோதாங்க. தமிழ் உங்கள் கையில் இருக்கு. இந்த 3 தொகுதிகளும் அடங்கிய இந்த புத்தகத்தை எப்படி படிப்பது? இந்த புத்தகத்தை உள்வாங்கிய நிறைய கண்மணிகள் ஒவ்வொருவரும் கேட்டுக்கொண்டிருந்த கேள்வியாக இருந்தது. அந்த மாதிரி ஏற்கனவே பொதுத்தமிழுக்கு என்ற சிறப்பு வகுப்பு அறிவித்த போதும் அதுதான் மாணவர்கள் கேட்டாங்க. அறம் 100 என்பது சிறப்பு வகுப்பு. பிளான் 100, நம்முடைய நாள் 100, இலக்கு 100, வினாக்கள் 100, வெற்றி 100 விழுக்காடு. 100 விழுக்காடு வெற்றி உங்களுக்கு வந்தா அப்போ வேலை பெறுவது என்பதும் 100 விழுக்காடு சாத்தியமே கண்மணிகளே. அந்த சாத்தியத்தை உங்களுக்கு அசாத்தியமாக இருக்கின்ற இந்த பொதுத்தமிழ் சாத்தியமாவதற்கான களமாக இருக்கக்கூடிய தலைப்பு இந்த பிளான் 100. அப்போ அசாத்தியமாக இருக்கக்கூடிய இந்த பயிற்றுக்களம் என்பது, பாடத்திட்டம் என்பது இவ்வளவு எப்படி படிப்பது, எதை படிப்பது, கலைச்சொற்கள் எதை அறிவது, அயற்சொற்கள் எதை அறிவது, பெருமொழி சொற்கள் எதை அறிவது, இந்த பயன்பாட்டு ஆங்கில மொழி சொற்கள் என்று கொடுத்துருக்காங்க அது என்ன, இருகுறில் வேறுபாடு என சொன்ன, இருவினை சொற்கள் வேறுபாடு என்றால் என்ன, சொல்லும் பொருளும் என்ன, உரிய பொருளை கண்டறிதல் என்ன, கோடிட்டு இருப்பதல் என்ன, அந்த கண்டென்ட்டை உள்வாங்கியது மட்டும் இல்லாம அசைபடுவதற்கான ஒரு களம், உங்களை எப்போதுமே சரி வழிகாட்டுவதற்கு என்று ஒரு கருவி தேவை. அந்த கருவி தான் இந்த பிளான் 100. நீங்கள் புத்தகம் வாங்கிட்டீங்க, எல்லோரிடத்திலும் இருந்து வந்த ஒரே கோரிக்கை பிளான் 100 எப்போ, பிளான் 100 எப்போ அப்படின்றது தான். ஸோ பிளான் 100 அதுக்கான தேர்வு கட்டணம் மிக குறைந்த கட்டணம். நமக்கு 100 நாள் 100 டேஸ் சேலஞ்ச், இடைவிடாத வினாக்கள், நாள்தோறும் தேர்வு எழுத போகிறோம். அதுக்கு நியூ ஸ்டூடெண்ட் நம்ம இன்ஸ்டியூஷனுக்கு இப்போ தான் புதுசாக வராங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கான இது. இப்போது கரண்ட் பேட்சில் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா, இப்போ பேட்ச் படிச்சுட்டு இருக்க மாணவ கண்மணிகள் முழுவதுமாக நம்பிக்கை கொண்டு படித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான தேர்வு கட்டணம் வெறும் 1000 ரூபீஸ் மட்டும்தான். 100 நாள் அப்படின்னு நம்ம கொண்டு போக போகிறோம். 100 நாளுக்கு முறையே தேர்வு கட்டணம் என்ன தெரிஞ்சு போச்சு. எப்போ ஸ்டார்ட் பண்ண போறீங்க ஐயா அப்படின்னு சொன்னாக்கா, நமக்கு 100 நாள் அப்படின்னா 20ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். நமக்கு குரூப் 2க்குள்ளே நம்ம பாடத்திட்டத்தை முடிக்கணும் அப்படின்னா 20th அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி 20ஆம் தேதி ஆரம்பிக்கிறோம். நாள்தோறும் தேர்வு எழுத போகின்ற நேரம் 8 மணி முதல் 8:30 வரைக்கும். அதை 8:20க்குள்ள முடிச்சிடணும், கொஸ்டின் பேப்பர் முடிச்சிடணும். அதுக்கப்புறமா கீ ரிலீஸ் பண்ணுவோம், வேலிடேட் பண்ணணும், ஆன்சர் ஷீட்டை நீங்கள் அப்லோட் பண்ணணும், அதுக்கான மார்க்கை ஃபீட் பண்ணணும், டேட்டாவில் உங்களுக்கு யார் ரேங்க், யார் ஃபர்ஸ்ட் வந்திருக்கா அப்படின்ற டீட்டெயில் நமக்கு தெரியும். ஸோ இந்த களத்தை நீங்கள் சந்திப்பதற்கான களமாக இது இருக்குது. பிளான் 100 பாருங்க, தொடங்கும் நாள் 20/7/2026 அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஜூலை மாதம் 20ஆம் தேதி திங்கட்கிழமை சரியாக ஒரு ஓரியன்டேஷன் கொடுக்குறோம். அதுக்கப்புறமா எப்படி எழுதணும், என்ன மாதிரி செய்யணும், எல்லா வழிபாடுகளும் வகைப்பாடுகளும், அதில் எல்லா வழிமுறைகளும் தேர்வினுடைய விதிமுறைகள் என்று இருக்கிறது. அந்த தேர்வினுடைய விதிமுறைகளை முழுமையாக நீங்கள் உள்வாங்கி செயல்பட வேண்டும் கண்மணிகளே. நிச்சயமாக கட்டாயமாக பின்பற்றுதல் வேண்டும். அப்போதான் வெற்றி உங்கள் வசமாகும் இல்லையா? நான் இன்னைக்கு மிஸ் பண்ணிட்டேன் சார், உடம்பு சரியில்லை சார், கொஞ்சம் சோர்வாக இருந்தது, அப்படி இருக்கவே கூடாது. 100 டேஸ் சேலஞ்ச், 100 நாள் உங்களுடைய போராட்டம். யாரெல்லாம் தயாராக இருக்கீங்க வாங்க இப்போ பாருங்க பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க. இதில் 20ஆம் தேதி அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணுறோம். நாள் 100 பொதுத்தமிழ். நீங்கள் எதிர்கொள்ள போகின்ற வினாக்கள் பொதுத்தமிழ் தேர்வாணையத்தில் 100 வினா எதிர்கொள்ள போகிறீங்க. அதனால் உங்களுடைய சக்ஸஸ் 100% சக்ஸஸ். 100 விழுக்காடு வெற்றி என்று சொன்னால் வேலை 100 விழுக்காடு உறுதி என்று பொருள். ஆம் கண்மணிகளே, வாருங்கள், தமிழை படி, அதன் மூலமாக தமிழ்நாடு அரசினுடைய அரசு வேலையை பிடி. இது உங்கள் தாரக மந்திரமா இருக்கணும். தமிழை படிப்பதன் மூலமாக என்ன நடக்கும், உங்களுக்குள்ள மாற்றம் என்ன ஏற்படும்னா, தமிழில் நான் 95 தாண்டிட்டேன், 100 தொட்டுட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோதான்டா, அரை கிணறு தாண்டியாச்சு, மீதி கிணறு தாண்டிடலாம் அப்படின்னு ஊக்கம் உள்ளூர பிறக்கும். உடையர் எனப்படுவது ஊக்கம் அல்லவா? அந்த ஊக்கம் பிறப்பதற்கான ஒரே வழி தமிழை முறையாக படிப்பது தான். ஆம் கண்மணிகளே, பாருங்கள், இப்போ இது பிளான் 100 அப்படின்றத எப்படி பண்ணுறோம்? நம்மளுடைய பயிற்சி மையம் வெளியிட்டிருக்கின்ற பொதுத்தமிழ் பாடத்திட்டத்தை அடியொட்டி தான் இந்த பிளான் 100 அப்படின்ற டெஸ்ட்டை ரிலீஸ் பண்ணுறோம். கேள்விகள் எங்கிருந்து வரும், வினாக்கள் எங்கிருந்து அமையும், புத்தகத்தை அடிவொட்டி தான் அமையும், புத்தகத்தினுடைய சாயல்கள் தான் அமையும். அதில் இருக்கிற எடுத்துக்காட்டுகள் அப்படியே கேள்வி கேட்பாங்களா? அப்படி இருக்காது.
ஸோ நான் உங்களுக்கு அதையும் நான் தீர்வு வெளிப்படையாக சொல்லிடுறேன். உங்கள்கிட்ட வந்தா இலக்கணம் இருக்கு, இலக்கணத்தினுடைய எடுத்துக்காட்டுகள் இருக்கு. அங்க இருக்கிற எடுத்துக்காட்டு அப்படியே கேட்டா அது சும்மா மக்கப்படுத்துறது போடுற மாதிரி இருக்கும். புரிந்து கொண்டு அந்த கான்செப்டை உள்வாங்கி அதை அடியொட்டி இருக்கின்ற மற்ற சொற்கள் எப்படி, மற்ற பதங்களை எப்படி இலக்கண குறிப்பாக நாம் பார்த்தல் வேண்டும். அது இந்த பயிற்சியினுடைய, இந்த தேர்வினுடைய மிக முக்கியமான சிறப்பம்சம். அப்போ நம் உள்வாங்கிய சொற்கள் எப்படி பதங்களை உள்வாங்குறோம், அந்த பதங்கள் எப்படி வெளிப்படுகிறது, அந்த பதங்கள் உள்வாங்கிய தருணத்திலே அதே போன்று சாயல் கொண்ட வினாக்கள் வந்தா எப்படி அத்தகைய வினாக்களை எதிர்கொள்வது, அதை கற்றுக் கொடுப்பதுதான் இந்த பிளான் 100 டெஸ்டினுடைய மிக முக்கியமான சாராம்சம். இப்போ இந்த 100 days சேலஞ்ச் தயாரா? நீங்கெல்லாம் தயாரா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஏன்னா அவ்வளவு ஆர்வம் கொண்டு காத்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்க வந்தக்கா ஒவ்வொரு நாளும் 20 பக்கம் படிக்க போறீங்க, வேற ஒண்ணுமே இல்லை. குறைந்தபட்சம் இலக்கணம் அதிகமாக மனப்பாடம் செய்ய வேண்டிய பகுதிகள் இருந்தால் ஒரு 20 பேஜ் இருக்கு. கொஞ்சம் மனமனம் செய்ய வேண்டிய பகுதிகள் குறைவா இருக்கு அப்படின்னு சொன்னா அங்க கொஞ்சம் 30 பக்கம் இருக்கு, அவ்வளவுதான். இங்க கொஞ்சம் அதிகமா படிக்க வேண்டியிருக்கும். கலைச்சொற்கள் அதிகமா படிக்கணும், கொஞ்சம் நிறுத்தணும், மனசுல நிறுத்தணும் கலைச்சொற்கள் வந்தக்கா. அதை போன்று அயர்மொழி சொற்கள் நம்ம நிறுத்தணும். குறில் நெடில் வேறுபாடு சொற்கள், குறில் நெடில் வேறுபாடு, மயங்கொலி பிழைகள் எல்லாம் ஒரு சார்ந்த ஒரே சாயல் கொண்ட தலைப்புகள் தான். எல்லாம் சொல்லுகிற அதில அற்புதமா ஆணித்தரமா விளக்கியிருக்க உங்களுக்கு வந்தக்கா. அவ்வளவு பொக்கிஷங்கள் கொண்ட அந்த நூல், அந்த நூலினுடைய முழு உண்மையை அறிந்த கண்மணிகள் அற்புதமா ஆயிரக்கணக்கில் ஃபீட்பேக் கொடுத்துருந்தீங்க. அது ரொம்ப எனக்கு நீங்கள் கொடுத்த உத்வேகம் இன்னும் என்னை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்கிறது. அதற்கான உழைப்பு களம் தான் இங்கு பிளான் 100 இருக்கு. ஸோ ஒவ்வொரு நாளுக்கும் இப்போ பக்கம் 7 வால்யூம் 1ல 7வது பக்கம் 7 பக்கம் வரைக்கும் உங்களுக்கு தெரியும் பொருளடக்கம் இருக்கு, அதெல்லாம் இருக்கு. அப்போ 7th பேஜில் தான் ஆரம்பிக்கிறோம். 20 பக்கம் ஒரு நாளைக்கு. அந்த டே முடிஞ்சு போச்சு. காலையில் எழுந்து உட்காடுறீங்க, 20 பக்கத்தை படிக்கிறீங்க, மாலை பொழுதுல டெஸ்ட் எழுதுறீங்க, அப்படியே நைட்டு உட்காந்து திரும்ப ரிவிஷன் கொடுக்குறீங்க, செக் பண்ணுறீங்க, பார்த்து டிஸ்கஸ் பண்ணுறீங்க, முடிச்சுட்டு அடுத்த நாள் சேலஞ்ச், அடுத்த செகண்ட் டே சேலஞ்ச் ஓப்பன் ஆயிடுது, தேர்ட் டே சேலஞ்ச் ஓப்பன் ஆயிடுது. ஸோ இந்த ஒவ்வொரு நாளும் பாருங்க அழகா எப்படி உங்களை எளிமையாக படிக்க வைக்கலாம் அப்படி யோசிச்சு இந்த 100 டேவும் பாடத்திட்டத்தை தனித்தனியாக பிரித்து செஞ்சிருக்கும். வேற ஒன்றும் இல்லை, எளிமையான. அதில் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் எழுதும்போது உள்ளூர என்னன்னா உத்வேகம் பிறக்கும், ஊக்கம் நிச்சயமா பிறக்கும், ஒரு நம்பிக்கை வந்துடும். எப்போ உங்களுக்கு ஊக்கம் பிறக்கிறதோ, எப்போ உங்களுக்கு நம்பிக்கை வருகிறதோ, அப்போ நிச்சயமாக உங்களுக்குள்ள என்ன எடுக்கும், உற்சாகம் ஊற்றெடுக்கும் போது வெற்றி மட்டுமே வெளிப்பாடாக இருக்கும் அல்லவா. அப்படிதான் இந்த டெஸ்ட் ஷெட்யூலை ரெடி பண்ணியிருக்கோம். இதை நீங்க முழுமையா உள்வாங்கி பாருங்க. உங்க கண்ணு முன்னாடி ஒவ்வொரு தலைப்புகளும் தனித்தனியாக காமிக்கிறேன். நான் தனித்தனியாக இதில் படிச்சு காமிச்சிட்டே இருந்தேன்னா அது விளக்குவதற்கு சாத்தியமாக இருக்காது. வகுப்புல உங்க ஓரியன்டேஷன் கிளாஸ்ல கம்ப்ளீட்டா சொல்றேன். இது ஒவ்வொரு தலைப்புக்கு பின்னாடி, ஏன்னா சும்மா ஏனோதானு இதை கொடுக்காம சிறப்பம்சம் கொண்டு ஒவ்வொரு தலைப்பையும் நீங்க எப்படி பார்க்கணும், ஒரே புத்தகத்தில் கடந்து கூடாது, ஒரு அழகில் இருந்துக்கூடாது, எல்லாம் அடுத்தடுத்து நம்ம தமிழை முழுமையாக படிச்சுட்டே போறோன்ற நம்பிக்கை வருகின்ற அளவில் கொண்டு போயிட்டே இருக்கிறோம். அந்தக்கா கொண்டு போய் என்ன பண்றேன்னா உங்களுக்கு அப்படி ஒரு இடத்துல நிறுத்தி ஒரு ரிவிஷன் ஒன்று கொடுக்க பாருங்களேன். கொண்டு போயிட்டே இருக்கிறோம், ஒவ்வொரு தலைப்பை கொண்டு போறோம், திடீர்னு போய் அழகு ஒன்று கம்ப்ளீட்டாக முடிச்சிடறோம். நம்ம ஒவ்வொரு டே சேலஞ்ச் எடுத்துக்கிறோம். அப்போ ஒரு டே சேலஞ்சில் திடீரென்று ஒரு சடனா ஒரு சேலஞ்ச் ஓப்பன் ஆகுது. என்ன ஓப்பன் ஆகுதுன்னா ரிவிஷன். நான் முழுமையா படிக்கிறேன், ஒவ்வொரு தலைப்பா ஐயா சொன்ன மாதிரி படிச்சு கொடுத்துட்டே வந்துட்டேன். அந்த ஒரு தலைப்பு முழுமையா படிப்பதல்ல. இண்டெக்ஸ்ல வந்தா என்ன படிச்சாச்சு, படிச்ச பகுதியை கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுட்டு வந்திருக்கோம். இந்த டேல வந்து கம்ப்ளீட்டா ரிவிஷன் பண்றோம். அந்த ரிவிஷனுக்கு லீவ் கொடுங்க ஐயா அப்படிலாம் கேட்கக்கூடாது. ஏன்னா தொடர்ச்சியா படிச்சுட்டே வரீங்க, ஓப்பன் ஆகுது, ரிவிஷன் ஓப்பன் ஆகுது, அடுத்தடுத்த தலைப்புகளும் ஓப்பன் ஆகிட்டே இருக்கு, அடுத்தடுத்த தலைப்பு ஓப்பன் ஆகுது, அடுத்த ரிவிஷன் 2 ஓப்பன் ஆகுது. அப்படியே ஒவ்வொரு தலைப்புகளும் இப்படி கடந்து போயிட்டே இருக்கிறோம். அனைத்து அலகுகளுமே இப்படி ரிவிஷன் திருப்புதல் என்பது 7 அலகுகளுமே திருப்புதல் செய்து கொண்டே வரும். பாருங்க ஒவ்வொரு தலைப்பையுமே திருப்புதல் செஞ்சிடும், சொல்லி முடிக்கிறோம். 100 டே சேலஞ்ச் அப்படின்றது அன்னைக்கு போய் முடியுது. ஸோ 100 நாள் அப்படின்றது திருப்புதல் முழுமையா முடிச்ச பின்பு உங்க எல்லோருக்கும் மனதிலே உள்ளூர என்ன தோணும், வெற்றி மட்டும்தானே எஞ்சி நிற்கும். ஆம் தானே, சொல்வதை செய்தால் வெல்வது உறுதி கண்மணிகளே. நம்முடைய பிளான் 100 நாள் 100 வெற்றி 100 விழுக்காடு உறுதி. 100 நாள் 100 டே சேலஞ்ச். யாரெல்லாம் தயாரா இருக்கீங்க வாங்க. அப்ப இப்பேற்பட்ட இந்த டெஸ்ட் ஷெட்யூல் நான் ஜாயின் பண்றது எப்படி ஐயா அப்படின்னு கேட்பீங்க. எல்லோருக்கும் தெரிந்த களம் நம்முடைய பயிற்சி மையத்தினுடைய வெப்சைட்குள்ள போங்க. ஏற்கனவே பழைய மாணவர்கள் இருந்தால் டைரக்டா உங்க இமெயில் ஐடி, உங்களுக்கு இருக்கிற பாஸ்வேர்டு லாகின் பண்ணி உள்ள வரலாம். ஒருவேளை பாஸ்வேர்டு மறந்துட்டீங்கன்னா ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுத்து ஓடிபி வெரிஃபை பண்ணிட்டு மறுபடியும் உள்ள வந்துக்கலாம். இல்ல புதுமையா இப்பதான் உள்ள வரேன்னா நிறைய பேர் புதுசா உள்ள வந்த உடனே லாகின் ஐடி போடுறீங்க. இருக்காத ஒன்று லாகின் ஐடி எப்படி எங்களுக்கு தெரியும் இல்லையா, அதனால ரிஜிஸ்டர் நவ் அப்படின்னு கொடுங்க. இஃப் யூ ஆர் எ நியூ ஸ்டூடெண்ட் ஜஸ்ட் ரிஜிஸ்டர், வெரிஃபை அண்ட் லாகின் அகைன். அப்போ லாகின் பண்ணும்போது என்ன இருக்கும், அண்ணா ஐஏஎஸ் அகாடமி இருக்கும். அங்கே போகிறோம், அட்மிஷன் ஓப்பன் பண்ணுறோம், டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு ஓப்பன் பண்ணும்.
முக்கியமானதுதான். டெஸ்ட் பேட்ச் ஓப்பன் பண்ணும். அந்த டெஸ்ட் பேட்சில் போயிட்டா நமக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மட்டும் மேண்டேட்ரி, செகண்ட் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப் ஸ்கிப் பண்ணுங்க. டைரெக்டாக பேமெண்ட் போங்க. பேமெண்ட் போன உடனே செலக்ட் பேட்ச் கேட்கும். அந்த பேட்சில் பிளான் 100 அப்படின்னு இருக்கும். ஸோ பிளான் 100. அறம் 100 என்பது தமிழ் ஸ்பெஷல் கிளாஸ், சிறப்பு வகுப்பு. அங்கே என்னன்னா கம்ப்ளீட்டாக ஒவ்வொரு பேஜும் நடத்தி கொடுத்துட்டே போகும். அது அறம் 100 வகுப்பு. அறம் 100 வகுப்புக்கு என்று தனி டெஸ்ட் ஷெடியூல். அவங்களுக்கு வந்து வீக்லி டெஸ்ட் தனியாக போகும். அது வேறு. இது வந்தால் புத்தகத்தை ஏற்கனவே படித்து அசை போட்டு விட்டு முழுவதுமாக காத்திருக்கின்ற கம்பெனிகள், ரெண்டாவது புத்தகத்தை படிக்க வைப்பதற்கான கூறுகளாக எனக்கு ஒரு கருவி வேணும், என்னை செதுக்குவதற்கென்று ஒரு சிற்பி தேவை அப்படின்ற காத்துக்கிட்டு இருக்க கண்மணிகளுக்காக திட்டம் பிளான் 100 என்பது. ஆம் கண்மணிகளே, பாருங்க, ஆன்லைன் மூலமா எழுதுறோம், ரெகுலர். இந்த டெஸ்ட் எப்படி நடக்கும் ஐயா, ஆன்லைன் மூலமா எப்படி நடக்கும் ஐயா, சிபிடியா அப்படின்னா இல்ல. சிபிடியில கொஸ்டின்ஸ் நீங்க எப்போ வேணா அக்சஸ் பண்றதுக்கு போட்டுருவாங்க. நீங்க குழுவில் சேர்ந்த உடனே உங்களுக்கு ஒரு நம்மளுடைய தொலைவரி சேனல் அப்படின்ற பக்கத்துல டெலிகிராம் சேனல்ல உங்களுடைய குரூப் ஆட் பண்ணிருவாங்க. அதுல பிடிஎஃப் கொஸ்டின்ஸ் வந்து போடுவாங்க. அந்த கொஸ்டின்ஸ் நீங்க அன்னன்னைக்கு டெஸ்ட் எழுதிட்டு மார்க் அப்லோட் பண்ணணும். ஒரு லிங்க் ஷேர் பண்ணுவாங்க, அதில் அப்லோட் பண்ணணும், ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுவோம். 100 டேஸுமே யார் முதல் மதிப்பெண், யார் எந்த இடத்துல இருக்கா அப்படின்றது இருக்கும். ஏன்னா 20 பக்கம் 25 வினாக்கள், வேற ஒன்றும் இல்லை. ஒவ்வொரு நாளும் 20 பக்கம் படிக்கிறீங்க, 25 கொஸ்டின்ஸ் எழுதுறீங்க. ஒரு பக்கத்துக்கு ஒரு கொஸ்டின் அப்படி படிச்சு எடுத்து கூட போதுமானது. அப்புறம் ரிவிஷன் நிறைய இருக்கு. ஏன்னா அதுக்கு மேல அதீதமாக வைத்தா ரொம்ப கடுமையாக இருக்கணுன்றதுனாலதான் இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சமா அழகா படிக்க வைக்கிறோம் அப்படின்றது. ஸோ இந்த டெஸ்ட் ஷெடியூல்ல அழகா உள்வாங்கி படித்தால் கண்மணிகளே, நம்முடைய அண்ணா IAS அகாடமி தேர்வியை பின்பற்று, அரசு வேலையை கைப்பற்று. அது உங்கள் தாரக மந்திரமாக, வாழ்வினுடைய மந்திர ஒளியாக மாறி போகட்டும். தமிழை உயிர் மூச்சாக கொண்டு படிங்கள். தமிழை நம்பினோர் ஒருபோதும் கைவிடப்படார். தமிழை முழுமையாக முடித்தோர், முழுமையாக படித்தோர் ஒருபோதும் இந்த போட்டித் தேர்விலே தோல்வியுற்றதாக சரித்திரம் இல்லை. தமிழை முழுமையாக உயிர் மூச்சாக கொண்டு நம்பி படியுங்கள். வேலை உங்கள் வசமாகும். தமிழை படிப்பதற்கான புத்தகங்கள் எங்கே செல்ல வேண்டும், எதை படிக்க வேண்டும், எதை நீங்கள் தேட வேண்டும், எங்கேயும் தேடி அலைய வேண்டாம். கையில் இருப்பதை கண்டுகளித்தால் போதும் என்பது உங்கள் புத்தகம் உங்களுக்கு நிரூபித்த உண்மை, எல்லோரும் அறிந்த உண்மை, எல்லோரும் ஒத்துக்கொண்ட உண்மை. ஆம், உங்களுடைய கோரிக்கையின் அடிப்படையில் இந்த டெஸ்ட் ஷெடியூல் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இதோட வினாக்கள் சிறப்பம்சம் என்பது ஒரு தனிச்சிறப்பு. ஒவ்வொரு வினாவும் முத்தான வினாக்கள். அதை ஒவ்வொரு வினாவும் உங்களை யோசிக்க வைக்கிற வினாக்கள். முதல் தேர்வு எழுதும் போதே உங்களுக்கு விளக்கம் புரியும். அதனால எல்லோரும் வாருங்கள் கண்மணிகளை. நம்ம உங்களுக்கு ஃபர்தரா ஸ்டெப்ஸ் நீங்க குரூப்ல ஆட் பண்ணுவாங்க. முதல்ல வந்தா அந்த குரூப்ல ஆட் பண்ணிட்டு அந்த குரூப்ல ஃபர்தர் மெசேஜ் எல்லாம் 1 by 1 வந்துட்டே இருக்கும். குரூப்ல ஆட் ஆயிட்டேனாக்கா நீங்க அடுத்து என்ன பண்ணணும், எப்படி டெஸ்ட் எழுதுறோம், ஒரு ஓரியன்டேஷன் கொடுப்பாங்க. அந்த ஓரியன்டேஷன்ல கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அந்த உங்களுடைய கொஸ்டின் பேப்பர் எப்போ வேணா அக்சஸ் பண்றதுக்கு நம்மளுடைய வெப்சைட்லயும் இருக்கும். நம்முடைய இணையதளத்தில் நீங்க ஜாயின் பண்ணீங்க இல்லையா, அந்த ஷெடியூல்ல போய் நீங்க எப்போ வேணா லாகின் பண்ணி அதை அக்சஸ் பண்ணி பார்க்கலாம். மறுபடியும் எழுதின டெஸ்ட்டை திரும்ப எழுதி பார்க்கலாம் அந்த கொஸ்டின் பேப்பரை. இப்படி பல்வேறு சிறப்பம்சங்கள் கொண்ட களமாக நம்முடைய பிளான் 100 டெஸ்ட் ஷெடியூல் இருக்கும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. ஆம், எல்லோரும் வாருங்கள். 100 days சேலஞ்ச் சந்திப்போமா? போட்டிக்களத்தில் சந்திப்போம். நன்றி கண்மணிகளே.